வணக்கம் மாணவர்களே. விஞ்ஞான பரீட்சைக்கெல்லாம் ரெடியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக், கலவைகளும் கரிசல்களும். நிச்சயமா இது உங்க பரீட்சையில நல்ல மார்க்ஸ் வாங்க ரொம்பவே உதவியா இருக்கும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு பாப்போம். நாம சுவாசிக்கிற காத்து, நம்ம குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் உண்மையில எதால ஆனதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப் இதுதான். நாம என்னென்னலாம் கத்துக்க போறோம்னு ஒரு பார்வையை பாத்திரலாம். ஒவ்வொரு பகுதியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா புரிஞ்சுகிட்டு உங்க பரீட்சைக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி கைட உருவாக்கிடலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களையும் ரெண்டு முக்கியமான வகையா பிரிக்க போறோம். இதுதாங்க இந்த முழு பாடத்தோட பேஸ்மெண்டே. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப சுலபம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இதுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். தூய பதார்த்தங்கள்னா அதுல இருக்கிற அணுக்கள் கெமிக்கலா, அதாவது இரசாயன ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிணைஞ்சிருக்கும். அதனால அதையெல்லாம் அவ்வளோ சுலபமா பிரிக்கவே முடியாது. ஆனா கலவைகள் அப்படி இல்ல. அதுங்க சும்மா ஒன்னோட ஒண்ணு பௌதிக ரீதியா கலந்திருக்கும், அவ்வளவுதான். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க மணலையும் உப்பையும் ஒன்னா கலந்தா அது ஈஸியா பிரிக்க முடியும் இல்லையா? அதுதான் கலவை. ஓகே, இப்போ கலவைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா அந்த கலவைகளை எப்படி ரெண்டு முக்கிய வகைகளா பிரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு கலவையில இருக்கிற தனித்தனி பொருட்களை உங்களால பிரிச்சு பார்க்க முடியலன்னா அது ஏகவின கலவை. உதாரணத்துக்கு, தண்ணியில சீனிய கரைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சீனி எங்க இருக்குன்னு உங்களால காட்ட முடியுமா? முடியாதுல்ல. எல்லாம் ஒன்னாவே தெரியும். ஆனா அதே தண்ணியில கொஞ்சம் மணலை போட்டா என்னாகும்? மணல் துகள்கள் தனியா தெரியும் இல்லையா? அதுதாங்க பல்லின கலவை. அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு செம்ம எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற CO2, அதாவது கார்பன் ஆக்சைடு, தண்ணியோட கரைஞ்சிருக்கும் போது அது ஒரு ஏகவின கலவை, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதையே நீங்க சூடு பண்ணுனா என்ன ஆகும்? குமிழ் குமிழா கேஸ் வெளியில வரும் இல்லையா? அப்போ அது பல்லின கலவையா மாறிடும். பாத்தீங்களா, ஒரே பொருள் எப்படி வெப்பநிலை மாறும்போது மாறுதுன்னு? இது உங்க பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற நிறைய கலவைகள் உண்மையில கரைசல்கள் தான். வாங்க, அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கரிசல்ங்கிறது ஏகவின கலவைக்கு நாம கொடுக்கற ஒரு ஸ்பெஷல் பெயர், அவ்வளவுதான். ரொம்பலாம் குழப்பிக்கவே வேணாம். ஒரு கரைசல்ல எந்த பொருள் அதிக அளவுல இருக்கோ அதுதான் கரைப்பான். அதுதான் மத்த பொருளை தனக்குள்ள கரைக்கிற வேலைய பாக்குது. இவர்தான் அந்த சொல்யூஷனோட பாஸ்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம தண்ணி. சரி, அப்போ அந்த கரைப்பான்ல எது போய் கரையுதோ அதுதான் கரையும். இது எப்பவுமே கரைசல்ல குறைவான அளவுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம உப்பு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு மாதிரி தான். முதல்ல கரையம், நம்ம உப்பு மாதிரி. அத கரைப்பான்ல, அதாவது தண்ணியில சேர்க்கிறோம். நமக்கு என்ன கிடைக்குது? கரைசல், அதாவது உப்பு தண்ணி. சோ கரையம் பிளஸ் கரைப்பான் ஈக்குவல்ஸ் கரைசல். இதுதான் கரைசல்களோட அடிப்படை ஃபார்முலா. சரி, சில பொருட்கள் ஏன் ஈஸியா கரையுது, சிலது கரையவே மாட்டேங்குது? உதாரணத்துக்கு, தண்ணில சீனி நல்லா கரையுது, ஆனா எண்ணெய் ஏன் கரைய மாட்டேங்குது? வாங்க, இத கண்ட்ரோல் பண்ற காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். கரைதிறன்னா ஒன்னும் இல்ல, ஒரு லிமிட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பான்ல அதிகபட்சமா எவ்வளவு கரையத்தை நம்மால கரைக்க முடியுங்கிற அந்த லிமிட் தான் கரைதிறன். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணியில சீனிய போட்டு கலக்கிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல சீனி கரையாம அடியில தங்கிடும் இல்லையா? அந்த லிமிட் தான் கரைதிறன். ஒரு பொருள் எவ்வளவு கரையுங்கிறத முக்கியமா 3 காரணிகள் தீர்மானிக்குது. வாங்க, அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வெப்பநிலை ரொம்பவே முக்கியமான ஒரு காரணி. திண்மங்களுக்கு, அதாவது உப்பு, சீனி மாதிரி பொருட்களுக்கு வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அதோட கரைதிறனும் அதிகமாகும், நல்லா கரையும். ஆனா வாயுக்களுக்கு அப்படியே உள்டா. வெப்பநிலை அதிகமாகும் போது வாயுக்களோட கரைதிறன் குறைஞ்சிடும். இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம், தண்ணியை கொதிக்க வைக்கும் போது குமிழ்கள் வருமே, அது தண்ணியில கரைஞ்சிருந்த காத்து வெளியில வருதுதான். ஏன்னா சூடு அதிகமாகும் போது காத்துனால தண்ணியில இருக்க முடியல. கெமிஸ்ட்ரியில இது ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். ஒத்ததுல கரையும். அதாவது ஒரே மாதிரியான ரசாயன தன்மை கொண்ட பொருட்கள் ஒன்னோட ஒன்னு ஈஸியா கரையும். உதாரணத்துக்கு, தண்ணி ஒரு முனைவுள்ள கரைப்பான், உப்பும் ஒரு முனைவுள்ள கரையும். அதனாலதான் உப்பு தண்ணில நல்லா கரையுது. ஆனா கிரீஸ், எண்ணெய் இதெல்லாம் முனைவற்ற பொருட்கள். அதனால அது முனைவுள்ள தண்ணில கரையாம மண்ணெண்ணெய் மாதிரி முனைவற்ற கரைப்பான்கள்ல தான் கரையும். சிம்பிள். சரி, நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் தொகுத்து உங்க பரீட்சைக்கு தேவையான ஒரு குயிக் நோட்ஸா பாத்துரலாம் வாங்க. இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
இதோ உங்க ஃபைனல் செக்லிஸ்ட். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரிவா தெரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கலவை, கரைசல், தெவிட்டிய கரைசல், கரைதிறன் இதெல்லாம் தான் இந்த பாடத்தோட முக்கியமான பில்லர்ஸ். இதோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் எக்ஸாம் டிப். வாயுக்களோட கரைதிறனுக்கு அழுத்தம் ஒரு முக்கியமான காரணி. நம்ம சோடா பாட்டில் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த பாட்டிலுக்குள்ள அதிக அழுத்தத்தை கொடுத்து கார்பன் ஈராக்சைடு வாயுவை தண்ணில கரைச்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் அது நுரைச்சு பொங்குது. நாம மூடிய திறக்கும்போது அழுத்தம் டக்குன்னு குறையுது. அதனால கரைஞ்சிருந்த வாயு வேகமா வெளியில வருது. அந்த புஷ் சத்தத்துக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு சோடா பாட்டில்ல வேலை செய்யற இதே அழுத்த விதி ஆழ்கடல்ல அதிக அழுத்தத்துல வாழ்ற உயிரினங்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஞ்ஞானம்ங்கிறது வெறும் பாடப்புத்தகத்துல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால தொடர்ந்து கேள்வி கேளுங்க, ஆராய்ந்து பாருங்க.